ஹலோ வெல்கம் பேக் டு Q&A 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் யூனியன் இஸ் கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் யூனியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட். இதே வந்து ஸ்டேட்டுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் இருப்பார். அடுத்தது, who among the following decides whether a bill is a money bill or not? மணி பில்லா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. நெக்ஸ்ட் ஒன், தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு. மினிஸ்டர்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யாருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கா யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாக்கு தான், ராஜ்யசபா கூட இல்லை, லோக்சபாக்கு தான் அவங்க வந்து இது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி மினிமம் ஏஜ் லேட் டவுன் ஃபார் தி கேண்டிடேட் டு சீக் எலெக்ஷன் இன் லோக்சபா? லோக்சபாவில் நிற்கிறதுக்கு மினிமம் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25, ஆப்ஷன் சி. அடுத்தது, the authority to alter the boundaries of a state in India rest with. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து அதோட பவுண்ட்ரிஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லைனா மினிமம் குறைக்கிறது யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னதர்தன் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஸ்டேட் நினச்சா அதெல்லாம் பண்ண முடியாது, பார்லிமெண்ட் தான் நினைக்கணும். அடுத்த கொஸ்டின், அண்டர் விச் ஆர்டிக்கல் த பிரசிடென்ட் இஸ் வெஸ்டட் வித் தி பவர் ஆஃப் ப்ரொக்ளைம் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினாலே ஆர்டிக்கல் 360. அடுத்தது, த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை. சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட். ஃபில் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். டேஷ் பில் cannot be introduced in the parliament without the president approval. எந்த பில்லை வந்து பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பில். அடுத்தது, செகண்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் தி லீடர் ஆஃப் தி நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் தி கண்ட்ரி? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர். அவர் தான் நம்ம நேஷனோட லீடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட், டேஷ் இஸ் தி எக்ஸ் ஆஃபீஸோ சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட். அவர் தான் வந்து ராஜ்யசபாவோட எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஹஸ் தி ரைட் டு ஸ்பீக் அண்ட் டு டேக் பார்ட் இன் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பேசுறதுக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு ஹவுஸோட அதாவது ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவில் வந்து ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்தது, the chief justice and other judges of the supreme court hold the office up to the age of. chief justice and other judges of supreme courtல இருக்கவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. அடுத்தது, டேஷ் இஸ் தி கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? யார் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கார்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். இது வந்து டிஎன்பிசியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 215 சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். அடுத்தது, 12 நாமினேட்டட் மெம்பர்ஸை வந்து பிரசிடெண்ட் சூஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஷுட் நாட் பி லெஸ் தென் 30 years. இதுவும் கரெக்டு தான். அடுத்தது, த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள். இது தவறு. அவங்க வந்து இன்டைரக்டாக தான் வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்க பீப்புள் வந்து எலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 ஆர் கரெக்ட், ஆப்ஷன் டி. அடுத்தது,
செகண்ட் ஒன் பார்க்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஹோல்ட் தி ஆஃபீஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் 62. இது வந்து பார்த்திங்கன்னா 62 கிடையாது, ஜட்ஜோட ஏஜ் என்னன்னு பார்த்தோம் 65. அடுத்தது ஜுடிஷியரி இஸ் தி தேர்ட் ஆர்கன் ஆஃப் தி கவர்மெண்ட். அதாவது நீதித்துறை கவர்மெண்டெல்லாம் இருக்குல்ல, அதாவது ஜுடிஷியரி அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கிடையாது. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இதெல்லாம் வந்து தேர்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டோடது. இது கரெக்டு. அடுத்தது த கேசஸ் இன்வால்விங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம் அண்டர் அப்பீல் ஜுடிஷிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்பீல் இல்லை, ஒரிஜினல் ஜுடிஷிக்ஷன். ஸோ இது வந்து தவறு. அடுத்தது த லா டிக்ளேர்டு பை சுப்ரீம் கோர்ட் இஸ் மைண்டிங் ஆன் ஆல் கோர்ட் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்டுமே அக்செப்ட் பண்ணி, இந்தியாவில் இருக்கிற எல்லா பவுண்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து கரெக்டு தான். இப்போ சப்போஸ் ஹை கோர்ட்டில் வந்து ஒரு தீர்வு தராங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நம்ம மேலே சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டில் தீர்வு வரும்ல, அதுதான் ஃபைனல். அதுக்கு மேலே எங்கேயுமே நம்ம அப்பீல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 4 தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்க்கலாம். மேட்ச் தி ஃபாலோயிங். ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடெண்ட். அடுத்தது 63 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். அடுத்தது 356 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 76 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல். 352 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி.